பால் கொடுத்த வாசம் மேடம் நீங்கிடாத வயசு நான் இன்னும் தூங்கல. என்ன பாவ பார்க்க மஞ்சியே நான் எல்லாம் கொலிக்குது. துள்ளி துள்ளி ஆடின அந்த காலம் போச்சு என்ன பெற்ற தாய்க்கு ஐயோ யார் அந்த லூசு பையன் இந்த நேரத்துல ஹார்ன் அடிக்கிறது? ஐயோ மேடம் சார் வராரு மேடம். யாராவது போய் திறப்போ. நீங்க தான் திறக்கணும் மேடம். முடியாது. மேடம் நீங்க திறக்கல என் வேலை போயிரும் மேடம். ஓகே உனக்காக வா. என்ன? ஏய் லூசு, கதவு ஃபுல்லா தர. சரி. என்ன? டோர் யார் உன் தாத்தா ஒருத்தர் பாரு. டோரை திறக்கிறேன்னு சொல்ல வந்தேன். சத்தம் இல்லாம கார் டோர் க்ளோஸ் பண்ண தெரியாத உனக்கு? இந்த காரை கண்டுபிடிச்சவங்களுக்கு அது தெரியாது. நீ இன்னும் அடங்கல. செக்யூரிட்டி சார் இந்த அப்ரெண்டிஸ் செக்யூரிட்டி நைட் முழுக்க தூங்காம இந்த வீட்டை காவல் காக்கணும். ஒருவேளை தூங்கிட்டா உங்க 2 பேருக்கும் தண்டனை உண்டு. அதான் ஏற்கனவே சொல்லிட்டே. அது ரொம்ப மோசமா இருக்கும். எஸ் சார். சார் நைட்டு சாப்பாடு எப்படி சார்? நான் ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன். பார்த்தாலே தெரியுது. நான் உங்களுக்கு கேட்கல, எனக்கு கேட்டேன். வாட்ச்மேனை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறது இல்ல. ஏன் வீட்ல இருந்து கொண்டு வரலையா நீ? பொண்டாட்டி நைட்டு சோறு இல்லாம செக்யூரிட்டி வேலை பாக்குறாளேன்னு இறக்கப்படுற புருஷனுக்கு இல்லையே. அவன் ஒரு இறக்கம் இல்லாதவ மிருகம். ஏய் நான் இப்போ செக்யூரிட்டி வேலையில இருக்கேன் சார். என் புருஷன் எப்படி வேணாலும் திட்டலாம். சாப்பாடால தர முடியாது. உனக்கு பசிச்சா மரத்துல வேப்பந்தல இருக்கு, அத போய் தின்னு. வேப்பந்தலையா? அது கசக்குமே. அதுக்கு தான் சொன்னேன். தேஜேக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல. உன் தகுதி இதுதான். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா என்ன நடக்கும் பாத்தியா? ஏய் சும்மா அடங்க. திருட்டுத்தனம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்தவளுக்கு அதே வீட்டு வாசல்ல செக்யூரிட்டி வேலை கிடைச்சிருக்க. உன் கொழுப்பு இதுலயாவது அடங்குதானு பாப்போம். நமக்கு அத்தனை சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்தவ இவ இப்போ நமக்கு வாட்ச்மேன் வேலை பாக்குறா. எப்படியோ வீட்டு விட்டு உன்ன கேட் வரைக்கும் துரத்தியாச்சு. அப்படியே தெருவுக்கு அனுப்பிட்டா வீடு நிம்மதி ஆயிடும். நானும் பாத்துட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா போறீங்க. இன்னைக்கு மட்டும்தான் எனக்கு கேட்ல வேலை. நாளைக்கு ராணி மாதிரி வீட்டுக்குள்ள வந்துருவேன். வந்து உங்க 3 பேரையும் வச்சுக்கிறேன். செக்யூரிட்டிக்கு கொழுப்பு பாத்தியா? வேலைக்கு தகுந்த மாதிரி பேச்சு இருக்கணும், தெரியுதா? முதல்ல எங்களுக்கு சல்யூட் வை. என்ன? ஏய் சல்யூட் அடிடி. அடி. அடிச்சுட்டா? அம்மா! ஐயோ! ஏய்! உனக்கும் மரியாதை செய்யணுமா? முதல்ல அடிச்ச சல்யூட் சரியில்லை. இன்னொரு தடவை அடிக்கட்டுமா? சொல்லு, அடிக்கட்டுமா? சல்யூட் அடிக்கட்டுமா? அடிக்கட்டுமா? சொல்லு. அக்கா, அம்மா.
செக்யூரிட்டி அண்ணா, அந்த ஹிட்லர் வந்தா சொல்றீங்களா? ஓய் செக்யூரிட்டி, ஐயோ ஐயோ, புது 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 ஏய், புது புது stop it. ஏந்திரி, ஹிட்லர் பூதமா? ஏந்திரி, ஏந்திரி. சாரி, லைட்டா தூங்கிட்டேன். சாரி என்கிட்ட சொல்லாது, அவர்கிட்ட சொல்லு. என் வேலைக்கு ஒல வச்சிட்டிய. எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னேன் மேடம், எனக்கு வேலை போயிடும்னு. பல வருஷமா வேலையில இருந்த என்ன நீங்க ஒரே ஒரு நாள் யூனிஃபார்ம் போட்டு என் யூனிஃபார்ம கலட்டிட்டீங்களா? கொடுமம்மா. எல்லாம் என் தலையெழுத்து. உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? நாளில இருந்து ஒரு வாரம் வீட்டுல எல்லா வேலையும் நீதான் செய்யணும், நீதான் செய்யணும், நீதான் செய்யணும். என்னக்கா அவ இந்த ஆட்டம் போடுறா? வேலை தானே செய்யறா, என்னமோ அவார்டே கொடுத்த மாதிரி குதிச்சிட்டு இருக்கா. அதான் எனக்கும் புரியல. ஏஜே இவளுக்கு தண்டனை தானே கொடுத்தாரு. மூஞ்சி தொங்க போட்டுட்டு அழுதுட்டு இருப்பான்னு பார்த்தா புது பேட்டரி போட்ட பொம்மைக்கார மாதிரி அங்கேயும் அங்கேயும் அப்படியே பறக்குறா. இவளுக்கு கொடுக்குற டார்ச்சர்ல துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவான்னு நினைச்சா எல்லா கொடுமைகளையும் ரசிச்சு செய்யறாளே. இப்படியே போனா இங்கே டேரா போட்டுருவா போல இருக்கு. ஆமாக்கா, இது இப்படியே கண்டினியூ ஆனா ஈஜே டார்ச்சர் கொடுத்து டயர்ட் ஆகி ஈஜே இவ மேல ஆத்திரப்படுறத நிறுத்தினாலும் நிறுத்திடுவாரு. அப்புறம் இவ இங்கே இருந்து நமக்கு நிரந்தர மாமியார் ஆயிடுவா. இவ கொட்டத்தை அடக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன ஐடியா? இவ அப்பாக்கு போன் பண்ணி வர வச்சு இவ கஷ்டப்படுறத பாக்க வைப்போம். அந்த ஆளு ஷாக் ஆகி தான் மகளுக்கு இப்படி ஒரு நிலைமையான அழுவாரு. ஏஜி வீட்டுக்கு மருமகளா போனா மொத்த குடும்பமும் ஓசியில சோறு திங்கலான்னு நினைச்ச நினைப்புல மண்ணு விழுந்துருச்சு. இந்த வீட்ல இருந்து கஷ்டப்படுறத விட வாமா நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு இவளை கூட்டிட்டு போயிடுவாரு. எப்படி எப்படி ஐடியா? சூப்பர்க்கா. நீங்க என்ன சொல்றீங்க அர்ச்சனாக்கா? வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டுக்காரங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க வீட்டுக்காரங்க என் வீட்டுக்காரர் தயவுல நல்லா இருக்காங்க. அப்பா, என்னப்பா சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? அதெல்லாம் எதுவும் வேணாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாயா சூப்பரா காஃபி போடுவா. மாயா, ஒரு காஃபி எடுத்துட்டு வா. ஹாசினி, அவங்களேமா டிஸ்டர்ப் பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, என்னோட மருமகளுங்க இந்த மாமியாரோட பேச்ச உடனே கேட்பாங்க இல்லையா மாயா? போ, போய் காஃபி எடுத்துட்டு வா. போ. போ. மா, காபின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வருதுமா. என்னப்பா? ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மனைவி ஆம்புலன்ஸ் போன் பண்ணாங்களா, என்னன்னு கேட்டுக்காங்க. என் புடவையில காப்பி குட்டிட்டு இருக்காங்க. புடவையில காப்பி விட்டுறதுக்கு எங்களுக்கு கூப்பிடுறீங்க, அதை என் கணவன் பார்த்து சிரிச்சுட்டா இருந்தாங்களா? அவசியம் காஃபி குடிச்சாகணுமோ? அவங்க ஏன் சிரிக்க மாட்டேங்கிறாங்க? இவங்களுக்கு கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் கம்மிப்பா. எங்களுக்கு மொக்க காமெடி அடிச்சுட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு எங்களை சொல்றீங்களா? ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் சிரிப்பாங்க. அப்படியா? ஏய் ஹாசினி, என்கிட்ட வேலை வாங்குற? ஐயோ, எனக்கே நான் காஃபி போட்டது இல்ல. இவ அப்பனுக்காக என்ன காஃபி போட வச்சிட்டாளே. இருடி இரு, எனக்கு ஆர்டர் போடுற. நான் காஃபி போட்டா நல்லா இருக்குமா?
இருடி, என்னோட காஃபி எப்படி இருக்கும்னு இப்ப காட்டுறேன். எங்க ஆசையில மண்ணள்ளி போட்ட உங்களுக்கு காஃபியில உப்பள்ளி போடுறதுல தப்பே இல்ல. நன்றிமா. காஃபில உப்பள்ளி கொட்டிருக்கு, குடிக்கவே முடியாது. சுகர் போட்டாலும் அதை குடிக்க முடியாது. மாப்ள உட்காருங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா மாப்ள? அன்னைக்கு மண்டபத்தில் நடந்ததெல்லாம் புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. அங்க நடந்தது என்னன்னு என்னால யோசிக்க கூட முடியல. இன்னைக்கு வரைக்கும் எது சரி எது தப்புன்னு என்னால யோசிக்கவே முடியல. யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் குழப்பமா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, என் பொண்ணு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டதே இல்லை. தனக்கு சொந்தமில்லாத எதையும் தொட்டு கூட பார்க்க மாட்டான். அப்படிப்பட்டவ ஒருத்தருடைய வாழ்க்கையை ஏமாத்தி கொண்டு வந்துட்டான்னு சொன்னதை என்னால் நம்ப முடியல. துடுக்குத்தனமா பேசுவா, விளையாட்டு பிள்ளையா இருப்பா. ஆனா ஒரு நாள் கூட அவ முகத்துல கள்ளத்தனத்தை நான் பார்த்ததில்ல மாப்பிள்ள. தாய் இல்லாத பிள்ளை செல்லமா வளர்த்தா. அவ ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கங்க. உண்மையிலேயே உங்க குடும்பம் பெரிய குடும்பம். உங்களுக்கு எல்லாமே தெரியும் மாப்பிள்ள. அவ வெகுலியா ஏதாவது செஞ்சு உங்க மனசு வலிக்கிற மாதிரி நடந்துட்டான்னா தயவு செஞ்சு நீங்க அவளுக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க. அதுக்கு பதிலா அவளுக்கு என்ன ஏதுன்னு கத்து கொடுங்க. அவ வாழ்க்கையில சந்தோஷப்படுற மாதிரி நான் எதுவுமே செஞ்சதில்லை. ஆனா அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க அவளை நல்லபடியா பாத்துக்கிடுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் வர்ற மாப்பிள்ள. நீ எப்படி இந்த நேரத்துல உள்ள? அம்மா, எப்படி உள்ள வந்த? நீ என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? உனக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராதா? உன்னை யாரு போலீஸ்ல வேலைக்கு எடுத்தது? எப்ப பாரு திருட்டு வேலை மட்டுமே பாக்குறது.
அன்னைக்கு அப்படிதான் எங்க வீட்டு ஜன்னல் வழியா வந்து குதிச்ச. இன்னைக்கு இப்படி திருட்டுத்தனமா உள்ள வர. நான் ஒண்ணு திருட்டுத்தனமா வர வேண்டிய தேவையே இல்ல. சி, வாய் மூடு. நீ ஒண்ணும் எனக்கு வேலைக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். இப்படி நடு ராத்திரில கதவை திறந்துட்டு வர. உன்கிட்ட எல்லாம் என்ன பேச வேண்டியது இருக்கு? என் தங்கச்சியோட வாழ்க்கைய அநியாயமா கெடுக்க பார்த்ததும் இல்லாம இப்போ யாரோட வாழ்க்கைய கெடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஊரே தூங்குனதுக்கு அப்புறம் தான் பேய்க்கு முழிப்பு வரும்னு சொல்லுவாங்க. நீ என்ன பேயா? ஆமா, பேய் தான். ஆனா நல்ல பேய். உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல வந்த பேய். என்ன விஷயம்? இந்த ஊரை விட்டே ஓட போறியா இல்ல இந்த உலகத்தையே விட்டு போறியா? எது நடந்தாலும் எனக்கு நல்லதுதான். இத சொல்றதுக்கா இந்த அர்த்த ராத்திரியில வந்த? நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? ஏஜி வீட்டுக்கு. உன்னை பார்த்தாருன்னா உன் பொண்ணும் தான் இந்த வீட்டை விட்டு போகும். அவர் பாக்குறதுக்குள்ள ஓடி போயிரு. அவர் பார்த்தா எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. நீ என்கிட்ட அசால்ட்டா பேசிட்டு இருக்க. ஒரே ஒரு சத்தம் போட்டா போதும், நீ காலி. அப்புறம் லைஃப்ல ஏன்டா இங்க வந்தோன்னு அழுதுட்டு இருப்ப. சும்மா பயமெல்லாம் நீ காட்டாதம்மா. நான் ஏற்கனவே பல முறை இங்க வந்திருக்கேன். என்னது, ஏற்கனவே வந்திருக்கியா? ம், ஏதாவது பாத்திரம் பண்றோம் திருட வந்தியா? இல்ல இந்த வீட்ல பிளம்பர், எலக்ட்ரீஷியன் இந்த வேலை ஏதாவது பாத்தியா? இங்க பாரு, நான் சத்தம் போட்டு ஊரை கூட்டுறதுக்குள்ள ஒழுங்கா ஓடி போயிடு. போறியா இல்ல இப்ப நான் ஏஜவை கூப்பிட்டுமா? தாராளமா கூப்பிட்டுக்க. ஆனா அவர் என்ன பார்த்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. ஏன்? இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாம் என்ன சந்தோஷமா வெல்கம் பண்ணுவாங்க. போலீஸ் வேலை போனதுனால உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சுச்சா? எதோ பேசுற. இது பாரு, நீ பண்ண கெடுதலுக்கு இந்நேரம் உன்னை நான் பிடிச்சு கொடுத்திருக்கணும். இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி உன்னை மன்னிச்சு விட்டுறேன். ஒழுங்கா தப்பிச்சு போயிரு. என்ன மாதிரியே ஹிட்லரையும் நல்லவர்னு எதிர்பார்க்காத. பேருக்கு ஏத்த மாதிரி அவரு சரியான வில்லன் தான். அவரு வில்லன் தான் எனக்கும் நல்லாவே தெரியும். தெரியுதுல்ல, அப்ப போ. நான் வில்லன்னு சொன்னது எனக்கு இல்ல, உனக்கு. ஹிட்லர் ஸ்வேதாவை கிட்னாப் பண்ணி உன்னை பிளாக்மெயில் செஞ்சு மிரட்டி வில்லத்தனம் பண்ணி உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இது ரொம்ப பழைய நியூஸ். இத்தனை நாள் நீ என்ன கோமால இருந்தியா? இது தாண்டி ஏதாவது புதுசா இருந்தா சொல்லு. சுட சுட ஒரு அப்டேட் நியூஸ் இருக்கு, சொல்லவா? என்ன வாயிலேயே வடை சுடுறியா? வடையா பஜ்ஜியான்னு வந்து பாரு. வா வா. யோ ஹிட்லர், முதல்ல எழுந்திரீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு 7 தேசத்துக்கு ராஜா மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. எழுந்திரீங்க. ஏய் ராபிசாஸ், என்னாச்சு உனக்கு? என்ன இப்படி வளர்ற? ஆமாமா, நாங்க எல்லாம் உளறோம். சாரி, எல்லா ரகசியங்களையும் உள்ளே அமுக்கி வச்சிருக்காரு. என்ன ரகசியம்? யார் என்ன அமுக்குனாங்க? எதை பத்தி பேசிட்டு இருக்க நீ? போய் சொல்லாதீங்க. உங்க உடம்பு முழுக்க ரகசியம், மனசு பூரா சீக்ரெட் குடவுன். ஆக மொத்தம் நீங்க ஒரு பொய் மூட்டை. ஏய் லூசு, தூங்குற நேரத்துல என்ன இப்படி இரிட்டேட் பண்ணாத. புத்தருக்கு போதி மரத்தடியில ஞானோதயம் வந்த மாதிரி அந்த சோஃபால படுத்து உனக்கும் ஞானோதயம் வந்துச்சா என்ன? தூங்க போறேன்னு சொல்லிட்டு என்ன ஏன் இப்படி கடுப்பேத்திட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? எனக்கு பதில் வேணும். என்ன பதில்? பத்ரி யாரு? என்ன திரு திருன்னு முழிக்கிறீங்க? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? பத்ரி உங்க சொந்தக்காரன் தானே? பதில் சொல்லுங்க. ஹால்ல இருக்கிற உங்க குடும்ப போட்டோல உங்களோட பத்ரியும் அவன் பொண்டாட்டியும் இருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா சொந்தக்காரன் தான், அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்திருந்தா இப்படி சொல்வீங்க? பத்ரி உங்க ரிலேஷன் ஏன் என்கிட்ட சொல்லல? ஏன் மறைச்சீங்க? ஓ, இது ரொம்ப முக்கியமா இப்போ? இத கேக்குறதுக்கு தான் எழுப்பினியா என்ன? என்ன பிரச்சனை உனக்கு? நான் எவ்வளவு சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், நீங்க அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த அயோக்கியன் கிட்ட இருந்து என் தங்கச்சியை காப்பாத்ததானே நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன். அதுக்கு வந்ததுன்னு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு என் வாழ்க்கைய நாசமாக்கி கிடக்குது. தினம் தினம் வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டுல அலோல பட்டுட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணமான அந்த பத்ரியா சொந்தக்காரன்னு ஏன் சொல்லாம மறைச்சீங்க?
போட்டோல இருக்கிற சொந்தக்காரன் ஏன் கல்யாணத்துக்கு வரல? அவனை எங்க அமுச்சு வச்சீங்க? எதுக்கு அவனை வரவிடாம பண்ணீங்க? உங்க பிளான் என்ன? இதுக்கு பின்னால இருக்கிற சதி என்ன? ஓ ஸ்டாப் இட். உன்னோட கூறு கேட்ட மூளைக்கு தோன்ற கேள்விகளுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த கேடு கெட்டவனை பத்தி பேசி என் தூக்கத்தை கிடைக்காது. தயவு செஞ்சு தூங்கு. ஏய், ஏன் இப்படி சீப்பா நடந்துக்கிற? என்னாச்சு உனக்கு? என்ன வேணும் உனக்கு? எனக்கு பதில் கிடைக்காம நான் இந்த பெட்டை விட்டு இறங்க மாட்டேன். மீறி ஏதாவது பண்ணீங்கன்னா நான் கத்தி ஊர் கூட்டிடுவேன். நீ எவ்வளவு வேணா கத்து, என்ன வேணா பண்ணு. எனக்கு அத இந்த காஸ்டியூம் சூப்பரா இருக்கு உங்களுக்கு. அவ்வளவுதான். ஜெயமா, ஆப்பிள். என்ன ஆப்பிள்லாம் கேக்குறீங்க? எனக்கு இல்லம்மா, ஹாசினி பசிக்குதுன்னு சொன்னா அதான். இந்தா, சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. சாப்பிடு. என்ன உனக்கும் வேணுமா? இந்தா. சரி, நீ சாப்பிடு. அம்மா கூப்பிட்டியா? ஆமாப்பா. சொல்லு. நாளைக்கு சுமங்கலி பூஜை. உங்களுக்கு கல்யாணமாகி முதல் பூஜை. அதனால அந்த பூஜையை சிறப்பா செய்யணும். அம்மா, சுமங்கலி பூஜைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குமா? நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் கூட நல்லா வாழ்ற பொண்ணுங்களுக்கு தான் சுமங்கலி பூஜை. ஆள் மாறாட்டம் பண்ணி தாலி கட்டிக்கிட்ட மோஸ்டிக்கார பொண்டாட்டியோட சுமங்கலி பூஜை பண்றதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. ஹலோ, பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு புருஷனோட பூஜையில கலந்துக்க எனக்கும் ஆசை இல்ல. அங்க இருந்துக்கோ, பக்கத்துல வராத. தள்ளி நில்லு, தள்ளி நில்லு. நான் எங்க உங்க பக்கத்துல வரேன்? நான் எதுக்கு தள்ளி நிக்கணும்? நீங்க தள்ளி போய்க்கோங்க. உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு எந்த பொண்ணுக்கும் ஆசை இருக்காது. அப்படி எனக்கும் ஒண்ணு ஆசை. அடடடடா, நிறுத்துப்பா. கொஞ்சம் விட்டா போதும். ச்சே, சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்க 2 பேருக்கு நடுவுல எப்பவும் ஒரு ரெஃபரி இருந்துகிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏஜே, நீ ஒண்ணு செய்ப்பா. சீக்கிரம் சொல்லுமா. இங்க இருக்க எனக்கு பிபி தான் ஏகுறது. இது பாரு, நீ ஹாசினிய வெளியே கூட்டிட்டு போய் ஒரு புடவை வாங்கி கொடு. என்னது? நானா? சாரி. சரிதான். நான் தமிழ்ல புடவைன்னு சொன்னேன், நீ இங்கிலீஷ்ல சொல்ற. போய் வாங்கி கொடுப்பா. அது இல்லம்மா, நான் இவளுக்கு புடவைல எடுத்து தர முடியாது. கட்டுன பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போற? அவளும் ஒரு பொண்ணு தானப்பா. அவளுக்கும் உன் கூட வெளியில வரணும்னு ஆசை இருக்கும்ல. கூட்டிட்டு போயேன். சான்ஸே இல்ல. இன்னும் தண்ணியும் எல்லாம் ஒண்ணு சேராது. அதுக்கு நீ ட்ரை பண்ணாத. இவளெல்லாம் வெளியே கூட்டிட்டு போக முடியாது. ஹலோ ஹலோ, நான் என்னவோ உங்களோட வரத்துக்கு அலைஞ்ச மாதிரி பில்டப் எல்லாம் கொடுக்குறீங்க. ஐயோ, போறதுக்குள்ள சண்டை போட்டா எப்படிமா? இந்த பாரு, என்னதான் சண்டை போட்டாலும் ஒன்னா போனீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். போங்க. அதெல்லாம் முடியாதுமா. நான் வேணா ஒண்ணு பண்றேன். வரும்போது ஒரு புடவை வாங்கி உனக்கு கொடுத்துறேன். அதை வேணா இவளை வச்சுக்க சொல்லு. அது எப்படி ஏஜே? அவ இல்லாம அவளுக்கு பிடிச்ச புடவைய நீ எப்படி எடுப்ப? அவளும் வந்தா அவளுக்கு பிடிச்சத பார்த்து எடுப்பால்ல. சும்மா இருமா, அதெல்லாம் முடியாது. நீ வேணா என் கூட வா. அவளுக்கு ஒரு புடவைய நீயே செலக்ட் பண்ணு. நீயே அவளுக்கு கொடுத்து. இவளெல்லாம் என் கார்ல ஏத்த முடியாது. நான் ஒன்னும் உங்க கார்ல வர தாவம் இருக்கல. ஊர்ல இல்லாத கார். பெட்ரோல் போட்டா எந்த வண்டியும் ஓடுதா செய்யும். போட்ட வண்டியும் பில்டப் பண்ணணும். சரியான காம்பினேஷன். ஏய், மரியாதை. அம்மா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, தகுதி இல்லாதவ கூட எல்லாம் நான் வெளியே போக மாட்டேன். ஆமா ஆமா, அந்த 7 கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன், வெளியே போகும்போது பொண்டாட்டி ஷோகேஸ் பொம்மை மாதிரி அப்படியே இருக்கணும்னு ரூல்ஸ் போட்டவர் தானே நீங்க. அந்த மாதிரி எல்லாம் என்ன கனவுல கூட கண்டாதீங்க. அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. ஜான் ஏர்னா முழம் சறுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வரத்துக்குள்ள ஐயோ 9 சண்டை போடுறீங்க.
என்ன கொஞ்சம் சொல்ல விடுறீங்களா? சுப்ரஹோ. சரி சொல்லு. இல்லன்னா ஒண்ணு செய்யலாம். நானும் ஹாசினியும் வரோம். உனக்கு ஓகே தானே? நான் ஒரு ஆப்ஷன் தரேன், வேற எல்லா ஆப்ஷனும் விட்டுரு. நீ வேணா என் கூட வா, ட்ரெஸ் வாங்குற வரைக்கும் என் கூடவே இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். ஓகேவா? இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ மட்டும் தான் என் கூட வரணும். அதுக்கப்புறம் நீ ஆச்சு உன் மருமகள். எனக்கு ஹிட்லரோட ஷாப்பிங் போறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஜெயமா கேட்டுட்டு இருந்ததுனால நான் பேசாம இருந்தேன். ஆனா உங்க வாய் நீள்றது பார்த்து நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஆமா, ஏஜேயோட ஷாப்பிங் போக போறேன். உங்களை கடுப்பேத்துறதுக்காகவே நான் ஷாப்பிங் போறேன். அட்ரஸ் அக்கேனா, இதுதான் அத்தைங்கிற கெத்து. என்னோட மருமகளுக்கு பல பாடங்கள் எடுக்க வேண்டியதா இருக்கு. சப நாகரிகம் தெரியாம வாய்க்கு வந்தது எல்லாம் உளறாங்க. கொஞ்சம் கோச்சிங் கிளாஸ் எடுத்தாதான் புத்தி வரும். ஏய் மாயா அக்கா, சும்மா இருந்தவளை தூண்டி விட்டுட்டீங்கல்ல, தேங்க்யூ. போதும். இப்ப நீ ஷாப்பிங் போறது கன்ஃபார்மா? ஏஜே கூட போறது கன்ஃபார்மா? கன்ஃபார்மா? அப்ப வா போலாம். அக்கா வாங்க போய் பார்க்கலாம். சரி வா. கல்யாணமாகி வெளியில போற பொண்ணு இப்படி வெறும் கழுத்தோட வெளியில போக கூடாது. இந்த பாத்தியா, இந்த நகையை போட்டுக்க. ஐயோ ஜெயமா, இதெல்லாம் எதுக்கு? எல்லாம் உனக்கு சொந்தமான நகை தான், போட்டுக்க. அம்மா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? வீட்டுல அத்தனை வண்டி இருக்கு. டிரைவர் ஒரு வண்டி எடுக்க சொல்லி நீயே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வர வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ற? ஷாப்பிங் யாருக்காக போற? ஓ ஃபேமிலிக்காக தானே. நீ போகாம வேற யார் போறதா? சரி, அப்படி இருந்தாலும் நீயோ இல்ல மருமகளுக்கோ தானே போவீங்க. இப்போ எதுக்கு என்ன புதுசா கூட்டிட்டு போற? அது நம்ம ஃபேமிலி, இது உன் ஃபேமிலி. ஏன் ஃபேமிலியா? ஆமா, ஹாசினி உன் ஃபேமிலி தானே. அவளுக்கு புடவை எடுக்கிறதுனா நீ தானே வரணும். சும்மா வெறுப்பேத்தாதம்மா. என்னை ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டு அந்த கேக்காரி என்னைக்கும் என்னோட ஃபேமிலி ஆக முடியவே முடியாது. நீ தாலி கட்டின பொண்டாட்டி உனக்கு ஃபேமிலி இல்லாம அவ என்ன பேச்சுலரா? என்னப்பா பேசுற? என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில எங்கேயும் போய் சொல்லாத, எல்லாரும் சிரிச்சிருவாங்க. ஏற்கனவே இந்த கல்யாணத்தை பார்த்து எல்லாரும் சிரிக்க தானே செஞ்சாங்க. இது பாருமா, உனக்கோ இல்ல மருமகளுக்கோ ஏதாவது பண்ணணும்னு சொல்ல நான் சந்தோஷமா பண்றேன். நம்ம குடும்பத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஆனா திருட்டுத்தனமா என்ன ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டு ஒருத்திக்காக நான் எதையும் செய்ய போறது இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டை விட்டு போக போறவ அவளுக்காக இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லாது, எனக்கு பிடிக்காது. இது கொஞ்ச நாள்ல வெளிய போறதுக்கு ஹாசினி என்ன கான்ட்ராக்ட் லேபரா? இல்ல வந்த உடனே போறதுக்கு அவ என்ன போஸ்ட்மேனா? ஹாசினி உன் பொண்டாட்டி. வீட்டுக்கு வந்த மருமகளை உடனே அனுப்புறதுக்காவா அத்தனை பூஜைகள் செஞ்சோம்? 1000 மந்திரத்தை சொன்னோம், 5000 பேருக்கு சாப்பாடு போட்டோம், அவங்க கையில எல்லாம் அட்சதையை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொன்னோம். இந்த கணவன் மனைவிங்கிற பந்தம் நிலைக்கணும், ஆல மரமா வேர் விடணும். 100 வருஷம் நீங்க 2 பேரும் நல்லா வாழணும் தானே? 100 வருஷம், அதுவும் இந்த ஹிட்லரோட. கடவுளே, தாலி கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா. அவதான் கடைசி வரைக்கும் உன் கூட வாழணும்.
புரிஞ்சுக்கோ. அது நடக்காத காரியம். அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க ஜெயம்மா. ரோடா இது? குண்டு குழியுமா? அந்த கேக்காரி மூளை மாதிரியே இருக்கு. சே, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவளுக்கு மூளைன்னு ஒண்ணு இருந்தா தானே அப்படி எல்லாம் சொல்றதுக்கு. என் மூளையை டச் பண்ணிட்டியா? இதுக்கு மேல பொறுக்க முடியாது. பொங்கி எழு ஹாசினி. யோ ஹிட்லர். சொல்லு. என்ன பார்த்து நீங்க ஷாக்கே ஆகல? உன்னை பார்த்து ஷாக் ஆகுறதுக்கு நீ என்ன பேயா பூதமா? உன்னை பெத்ததுக்கு உங்க அப்பா அம்மா தான் ஷாக் ஆகணும். மரியாதை. இப்போதைக்கு அப்பா அம்மாவை எடுக்கிறீங்க. என்னாலயும் பேச முடியும். ஆனா ஜெயம்மா நல்லவங்க. அவங்கள என்னால பேச முடியாது. அம்மா, நான் காருக்குள்ள இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் காரை வேணும்னே தாறுமாற ஓட்டுனீங்களா? இப்படி கேவலமா டிரைவ் பண்றீங்களே. எனக்கு ஏதாவது ஆயிருந்தா? எனக்கு தெரியாம என் வண்டியில இருந்தேல. உனக்கு ஏதாவது ஆனா எனக்கு என்ன? உங்க கார்ல நான் ஒன்னும் ஆசைப்பட்டெல்லாம் ஏறல. ஏன் காரை நிறுத்திட்டீங்க? இறங்கு. இறங்குறதா? ஏன்? ஷாப்பிங் பண்ண வேண்டிய இடம் வந்துருச்சா? சொல்றேன், இறங்கு. ஓகே. எங்கதுக்கு இறங்க சொன்னீங்க? ஒரு கடை கூட இல்ல. எங்க என்ன ஷாப்பிங் பண்றது? ஒரு காரணமா தான் சொன்னேன். என்ன காரணம்? ஓ, உங்க ஓட்டக்கார ரிப்பேர் ஆயி போச்சா? நான் தள்ளி விடணுமா? அதுக்கு தான் இறங்க சொன்னீங்களா? நீங்க வச்சிருக்கிற கார் எல்லாம் உங்களை மாதிரியே மக்கர் பண்ற காரா? நான் வச்சிருக்கிற வண்டி எல்லாம் என்ன மாதிரி தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உன்ன மாதிரி ஒரு கிறுக்கி என் வண்டியில இருக்கிறது என் வண்டிக்கே இஷ்டம் இல்ல. காருக்கு இஷ்டம் இல்லையா? இல்ல இந்த சாருக்கு இஷ்டம் இல்லையா? ரெண்டும் தான். இது பாரு, நீ ஷாப்பிங் பண்ணணும்னா இந்த பக்கம் ஒரு 10 கிலோமீட்டர் நீ நடந்து போகணும். நீ வீட்டுக்கு போய் சேரணும்னா ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இந்த பக்கம் போகணும். ஆனா அதுக்கும் நீ நடந்துதான் போகணும். இது நடக்கணுமா? ரெக்கையா இருந்துச்சுன்னா பறந்து கூட போலாம். அதுவும் இஷ்டம். கிண்டல் பண்றீங்களா? இப்ப எதுக்கு நடு வழியில இறக்கி விட்டு பிரச்சனை பண்றீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீ மட்டும் என்ன கேட்காம என் வண்டியில ஏறினது உனக்கு மட்டும் நல்லா இருக்கா? ஹலோ, நானும் ஒன்னும் ஏறல. உங்க கூட ஷாப்பிங் வரதுக்கு எனக்கு என்ன ஆசையா? ஜெயம்மா சொன்னாங்க பெரியவங்க பேச்சு மதிக்கணுங்கிறதுக்காக நான் கார்ல ஏறினேன். ஏத்தி விட்டவங்க பாதியில இறங்கி வாய மூடு. திருடங்கிறத பெருமையா சொல்ற. 3 பேரும் தண்டத்துக்கு உடம்ப வளர்த்து வச்சிருக்கீங்கல்ல, ஒழிச்சு சாப்பிடலாம்ல. இவகிட்ட என்ன பேச்சு தல? எல்லா நகையும் பூட்டிக்கிட்டு துரத்தி விட்டுருவோம். என்கிட்ட வச்சுக்காதீங்க, எனக்கு கும்பு எல்லாம் தெரியும். ஏய், நான் எங்ககிட்ட பிலிம் காட்டுறியா? இந்த பாச்சால எங்ககிட்ட பழிக்காது. ஐயோ, ஜெயம்மா போட்ட நெக்லஸ் மேலேயே கண்ணா இருக்கானுங்களே. நான் ஜெயம்மா கிட்ட என்ன சொல்வேன்? ஓ மை தளபதி, ஒரு ஐடியா கொடுங்களேன். ஐடியா வந்துருச்சு. சரி, உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. உங்க கஷ்டம் எனக்கு புரிஞ்சதுனால ஒரு நல்ல ஐடியா தரேன். என்ன, நீயே நகையை கழட்டி தர போறியா? நோ, என் ஐடியாவை கேட்டா இந்த நகையை கழட்ட சொல்லவே மாட்டீங்க. என்ன ஐடியா? ஏதாவது தப்பிக்கு ஐடியா போட்ட காதுல கழுத்துல இருக்கிறத கேட்க மாட்டேன், கழுத்தி அறுத்துருவேன். நான் புரிஞ்சுதா? ப்ரோ, இந்த ஐடியாவை கேட்டா நீங்க என் கழுத்துல மாலையே போடுவீங்க. மாலை போடுறதா ஒன்ன போடுறான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். மேட்ருக்கு வா. உங்களுக்கு பல்கா ஒரு அமௌண்ட் வேணுமா வேணாமா? ஆமா 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 ஆமா. ஃபாலோ மீ. எங்க கூப்பிடா? புரியலையே. அங்க சரி, பார்க்கலாம் வாங்க. இப்ப நான் போட்டிருக்கிற நகை 5 லட்சம் ரூபாய் தேரும். ஆனா நான் சொல்றதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நாடா? எப்படி? நான் சொல்ற ஆளை இங்க வர வச்சா உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கேரண்டி.
யார் அந்த ஆளு? அப்படியே போலீஸுக்கு போன் போட்டு புடிச்சு குத்துலான்னு பாக்குறியா? நோ 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 பாஸ், உங்களை ஏமாத்த முடியுமா? போலீஸ் எல்லாம் இல்ல. வேற யாரு? ப்ரோ, என்ன பைக்ல ஏத்தும் போது கார்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாருல, அவருதான். அவ யாரு? அவரு என்னோட டெம்பரவரி புருஷன். டெம்பரவரி மருமகன்னு ஒன்ன சொன்ன. ஆமா. இப்ப டெம்பரவரி புருஷன் அவன சொல்ற. புருஷனே போட்டு குடிப்பியா? அதானே. அத நாங்க நம்பணுமா? புருஷனா அந்த ஆளு மனுஷனே கிடையாது, கொடுமைக்கார ஹிட்லர். டெம்பரவரி புருஷனா இருக்கிறதுனாலதான் என்ன பாதி வழியிலே இறக்கி விட்டு போயிட்டாரு. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். அவர் பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்காக 50 லட்சம் ரூபாய் கொண்டு போயிட்டு இருக்காரு. என்னடா 50 லட்சமா? அம்மிக்கலாம். அது தவிர பர்ஸ், ஏடிஎம் கார்டு, பிரேஸ்லெட், வாட்ச்னு ஏகப்பட்டது இருக்கு. அவரை வர வச்சா நீங்க கோடீஸ்வரங்க ஆயிடலாம். 50 லட்சம் 50 லட்சம்னா ஒரு வீட்டையே வாங்கிடலாம். ஆனா அது கிடைச்சதுக்கு அப்புறம் ஏன் நகைய கேட்க கூடாது? டீலா? என்னடா டீல் தானே? இதுல எதுவும் கோல்மால் இல்லையே. எதுவுமே கிடையாது. அவரை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நான் தப்பிச்சா போதும். டேய், என்ன பண்ணலாம்? அண்ணா 5 அது 50 சூப்பரா செட்டில் ஆயிடலாம். அண்ணே பல்கா கிடைக்குதுல, செட்டில் ஆயிடலானே. ஆமாண்ணா. ஓகேடா, வாய்ப்பு கிடைக்காது. அப்படியே பண்ணிடலாம். போன போடுமா? சரி, அவனுக்கு போன போடு. என்கிட்ட தான் போன் இல்லையே. போன் கொடுங்க. சீக்கிரம் புண்ண. இந்தா ஸ்பீக்கர்ல போடு. நம்மளும் கேப்பண்ணா. ஹலோ, யாரு? ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க ஏஜி. நான் தான் ஹாசினி. ஏய், நீயா? ஐயோ, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். என்னாச்சு? எங்க இருக்க? நான் ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்ட. சீக்கிரமா வாங்க. நான் இப்பவே லொகேஷன் ஷேர் பண்றேன். என்ன எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். ஏய், செமையா பெர்ஃபார்ம் பண்ணுதுல? ஆமாண்ணா. சீன் முடிஞ்சது, போலாம். ஏய், ஏய் நில்ல. உங்களுக்குள்ள டீல் பேசுறீங்க. டீல் ஓகேன்னு கிளம்பிட்டீங்க. நாங்க என்ன முட்டாய் சாப்பிட வந்தோம்? மிட்டாயா? நாங்க அல்வா தானே கொடுத்தோம். அடிச்சனா? நோ, டெம்பரரி ஆனாலும் பொண்டாட்டிதான். ஏய், நான் டபாய்க்கிறீங்களா? புருஷனை வர வச்சா காசு தரணும் பொண்டாட்டி சொல்றா. பொண்டாட்டிய கொல்லு காசு தரணும் புருஷன் சொல்றான். நான் 2 பேரும் சேர்ந்து எங்களை ஏமாத்துறீங்களா? இங்க பாரு, உன்கிட்ட இருக்கிற பணம், அவட்ட இருக்கிற நகை எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்க. இல்ல 2 பேரும் இங்க இருந்து பணமா தான் போவீங்க. பாப்போம் யார் பணமா போவார். அப்ப நீ ஃபைட்டுக்கு ரெடின்னு சொல்லு. சினிமா ஹீரோ மாதிரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாத, கண்டமாயிருவ. ஹீரோ இல்லடா, வில்லன். ஆமாமா, வில்லன் தான். வில்லனா? ஏய், அடிங்கடா அவன. வாடா. ஏய், ஹாசினி எஸ்கேப். ஏஜி வந்துருங்க. ஓடுங்க, ஓடுங்க, ஓடுங்க.